வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது முந்தைய வேதங்கள்ல ஒரு புதிய நபியோட வருகைய பத்தி முன்னறிவிப்புகள் இருந்ததா இல்லையா? இந்த கேள்விக்கு இஸ்லாமிய பார்வையில இருந்து என்ன பதில்கள் இருக்குன்னு தான் நாம இப்போ அலசப் போறோம். சோ இந்த கேள்விதான் இந்த முழு ஆய்வுக்கும் ஒரு மைய புள்ளி. பழைய வேதங்கள்ல, குறிப்பா தௌராத்லயும் இஞ்சில்லையும் அடுத்ததா வரப்போற ஒரு நபிய பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? வாங்க அதுக்கான ஆதாரங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். பாருங்க, இந்த முழு விவாதத்துக்கும் ஆரம்பமே குரான்ல வர இந்த ஒரு வசனம்தான். முகமது நபியோட வருகை தௌராத் அதாவது டோராலியும் இஞ்சில் அதாவது காஸ்பிள்லையும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ற இஸ்லாமிய நம்பிக்கைக்கு இதுதான் அஸ்திவாரமா இருக்கு. சரி, வாங்க பகுதிக்குள்ள போகலாம். இஸ்லாமிய அறிஞர்கள் முகமது நபியோட வருகைக்கு முன்னறிவிப்பா இருக்குன்னு சொல்ற தௌராத் மற்றும் இஞ்சில்ல இருந்து சில குறிப்பிட்ட வசனங்களை நாம இப்போ ஆராய போறோம். இங்க பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு. உபாகமம் 18:18ல உன்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இஸ்லாமிய விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, அது மோசேய போலவே இருக்கிற ஒருவரை குறிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மோசேக்கும் முகமது நபிக்கும் இடையில இயற்கையான பிறப்பு, திருமணம், அரசியல் தலைமை, ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர்றதுன்னு பல ஒற்றுமைகள் இருக்கு. இந்த ஒற்றுமைகள் இயேசுவோட வாழ்க்கையிலிருந்து வேறுபடுறதா அவங்க சுட்டி காட்டுறாங்க. அடுத்து ஒரு புவியியல் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம். சீனாய் மலையிலிருந்து மோசே, சேயிர் மலையிலிருந்து ஏசு, அப்புறம் பாரான் மலையிலிருந்து முகமது நபி வந்ததா இதுல தொடர்பு படுத்துறாங்க. இதுல பாரான் ஏன் முக்கியம்னா, பைபிள் பிரகாரம் இஸ்மாயில் வாழ்ந்த இடம் அதுதான். அதாவது இன்றைய மக்காமை சுற்றியுள்ள பகுதி. அதனால இது இறை வழிகாட்டுதலோட தொடர்ச்சிய காட்டுறதா ஒரு விளக்கம் இருக்கு. ஏசாயா புத்தகத்துல வர இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க. இதையும் இஸ்லாமிய அறிஞர்கள் முகமது நபியோட தொடர்பு படுத்துறாங்க. குறிப்பா அந்த கேதார் வாழும் குடியிருப்புகள் அப்படிங்கிற வரி ரொம்ப முக்கியம். யார் இந்த கேதார்? அவரு இஸ்மாயிலோட மகன், அரேபியர்களோட மூதாதையர். அதனால இந்த தீர்க்க தரிசனம் அரேபியாவிலிருந்து வர்ற ஒரு நபிய பத்தி பேசுதுன்னு அவங்க வாதிடுறாங்க. இப்ப இஞ்சில் பக்கம் வருவோம். இங்க தேற்றரவாளன் அதாவது பாரக்லீட்னு ஒரு வார்த்தை வருது. இஸ்லாமிய விளக்கப்படி அவர் தன் சொந்த அதிகாரத்துல பேச மாட்டாருன்னு சொல்றது இறைவனிடமிருந்து வஹி மூலமா, அதாவது தெய்வீக வெளிப்பாடு மூலமா செய்திகளை பெற்று பேசக்கூடிய ஒரு நபியத்தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நாம ஒரு ரொம்ப முக்கியமான, ஏன் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பகுதிக்குள்ள போறோம். இஸ்லாத்லயும் சரி கிறிஸ்தவத்தையும் சரி இயேசு எப்படி பார்க்கப்படுறார்? இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல இருக்கிற அடிப்படை வித்தியாசங்கள் என்னென்ன? இதுதான் இந்த இரண்டு மதங்களுக்கும் இடையிலான ஒரு மையமான இறையியல் புள்ளி. இந்த ஒப்பீடு ரெண்டு பார்வையையும் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் இஸ்லாமிய பார்வையில ஈசா ஒரு மதிக்கப்பட வேண்டிய இறை தூதர், கடவுளின் அடியார். ஆனா கிறிஸ்தவ பார்வையில பார்த்தா அவர் கடவுளோட மகன், திருத்துவத்தோட ஒரு பகுதி, தெய்வீகமானவர், வணக்கத்துக்குரியவர். பாத்தீங்களா, இந்த அடிப்படை வேறுபாடுதான் பல இறையியல் விவாதங்களுக்கும் மையப்புள்ளியா இருக்கு. இயேசுவ தெய்வம்னு சொல்ற கோட்பாடு எப்படி படிப்படியா உருவாச்சுன்னு இந்த டைம்லைன் மூலமா பார்க்கலாம். முதல்ல ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் அவரை ஒரு நபி, கடவுளோட ஊழியர்னு தான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் கிபி 325ல நடந்த நைசியா கவுன்சில்ல அவரை தெய்வீகமானவர்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. கடைசியா கிபி 381ல திருத்துவ கோட்பாடு முழுமையா நிறுவப்படுது. இஸ்லாமிய பார்வையில இயேசுவோட நிலைய பத்தி அவரே சொல்ற மாதிரி குரான்ல ஒரு வசனம் வருது. அதுவும் எப்ப சொல்றாரு? தொட்டில்ல குழந்தையா இருக்கும்போதே நான் அல்லாவோட அடிமை அப்படின்னு சொன்னதா குரான் சொல்லுது. இது அவரோட மனிதத்தன்மையும் நபித்துவத்தையும் ரொம்ப ஆழமா வலியுறுத்துது. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இப்ப வருவோம். அதுதான் தௌஹீத். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இறைவன் ஒருவன் மட்டுமே அப்படிங்கிற கொள்கைதான் தௌஹீத். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கருத்து வேறுபாடுகளுக்கும் இதுதான் மூல காரணமா இருக்கு. தௌஹீத்னா என்னன்னு கேட்டா இந்த ஒரு வசனம் போதும். சூரா அல் இக்லாஸ்ல வர்ற இந்த வசனம் இறைவனோட ஒருமைப்பாட்டை ரொம்ப சுருக்கமா ஆனா ரொம்ப ஆணித்தரமா சொல்லிடுது. இதே கருத்து இன்னும் ஒரு இடத்துல இன்னும் தெளிவா சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்றத நேரடியாவே குறிப்பிட்டு அல்ல ஒரே ஒரு இறைவனை மறுபடியும் உறுதிப்படுத்தப்படுது. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த வசனம் ரொம்ப உறுதியா சொல்லுது. இஸ்லாத்தோட இந்த அடிப்படை கொள்கை திரும்ப திரும்ப பல இடங்கள்ல இப்படி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. சரி, நாம இப்போ இந்த ஆய்வுரையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
இது ஒரு தீர்ப்பு சொல்ற பகுதி இல்ல, ஆனா ஒரு பொதுவான தளத்துல நின்னு பேச முடியுமான்னு பாக்கறதுக்கான ஒரு உரையாடல் அழைப்பு. குரான்ல வர இந்த வசனம் பாருங்க, இது முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள்னு எல்லாருக்குமான ஒரு திறந்த அழைப்பு. வாங்க, நமக்கும் உங்களுக்கும் பொதுவா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம்னு கூப்பிடுது. அந்த பொதுவான விஷயம் என்னன்னா, ஒரே இறைவனை வணங்குறது. இது ஒரு பகைமைக்கான அழைப்பு இல்ல, ஒரு புரிதலுக்கான வேண்டுகோள். அப்போ கடைசியா உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான். மதங்களுக்கு நடுவுல இப்படி ஒரு பொதுவான இறையியல் தளத்துல நின்னு பேசுறது உண்மையிலேயே சாத்தியமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.